ஹே கைஸ் வெல்கம் டு ஏன் டு டிவிகே. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு புதுசாக ஒரு சிக்கல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறமா நாங்கள் வாங்கிக்கிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வச்சுட்டு எங்களுக்கான பணத்தை கொடுங்க, வாங்கின பணத்தை வேணா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களாமா. ஸோ அவங்க சைடு தப்பு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அடுத்தடுத்த படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் கேவின் ப்ரொடக்ஷன் வந்து டாக்ஸிக்கை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி நினைச்சாங்க. பட் இப்போ டாக்ஸிக் வந்து போஸ்ட்பாண்ட் ஆனதுனால இப்போ ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ அதனால பணத்தை வேணா திரும்பி கொடுக்குற ஒரு ஐடியா தான் இருக்காங்களாமா. ஸோ பணத்தை திருப்பி கொடுத்துட்டு படத்தை வேணா வாங்கி வச்சுக்க தான் போறாங்க. ஸோ படத்துக்கு என்னைக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வருதோ ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பிடிச்சதுன்னா படத்தை விற்க போறதா சொல்லப்படுது. அதனால ஒரு மிகப்பெரிய ஒர்க் இருக்கனால கண்டிப்பான ஒரு படம் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சாலும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரம் 2 வாரம் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு படத்தை ஓடிடியில் வாங்கின அமேசான் பிரைம் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒப்பந்தத்தை ரத்து பண்ணீங்க, ஸோ பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி கேட்கறாங்களாமா. ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசத்துலேயே வந்து படத்தை வந்து ஓடிடியில் இறக்கிடுவாங்க. ஸோ அந்த வகையில் இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் அடிக்கல. சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, படத்தை கொடுத்துருங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து கையன் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கனால ஒப்பந்தத்தை ரத்து பண்ணீங்க, படத்துக்கு என்னைக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வருதோ அதுக்கப்புறமா வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பணத்தை கேட்கறாங்களாமா. ஸோ கிட்டத்தட்ட வந்து 120 கோடிக்கு இந்த ஒரு படத்தை வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ 120 கோடி நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் கொடுத்ததுனா இந்த ஒரு படத்தை திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய சிக்கல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே தெளிவான ஆன்சர் என்ன அப்படின்னா யூபிஐ சர்டிஃபிகேட் கிடைக்கணும். ஸோ இப்போ தான் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ படத்தை சென்சார் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்க்கறதா சொல்லப்படுது. அடுத்த வாரம் 17ஆம் தேதி பார்க்க போறதா சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ போன வாட்டி வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அடுத்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வயித்தால போகுது, கண்ணு வலிக்குது, கண்ணு எரிச்சலா இருக்கு, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காரணம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அமேசான் பிரைம் ஓடிடி உரிமை ரத்து பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறமா அந்த ஒரு படத்தை வந்து 17ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் டீம் பார்க்குற மாதிரி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட பெண் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தளபதி பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.